நம்ம கடற்கரைக்கு வந்துட்டோம். எல்லாம் ஒரு 10 நிமிஷம் தான், அவ்வளோதான். இனி ஒரு பார்வையாளர்கள் அதிகப்படியாக வரணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். பார்வையாளர்கள் வாங்க, பேசுவோம். 10 பார்வையாளர்கள் வந்தால் 20 பார்வையாளர்களுக்கு யூடியூப் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதிலும் பங்கு பெற்ற இன்னும் சிறப்பாக இருக்கும். வாங்க, பேசுவோம். முடியுமா? அது அந்த மாதிரி தடை பண்ணுற உறவுகளை கண்டுபிடிக்கிறது எப்படி? இப்போ இந்த நபர் தான் என்னுடைய சேனலை தடை பண்ணியிருக்காங்க, என்னுடைய பார்வையாளர்களை அப்படின்னு உள்ளதை நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி? அது உங்களுக்கு தெரியுமா? இல்லை 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 ஏன்னா ஒரு சேனலுக்கு ஸ்ட்ரைக்கு அப்படின்னு வந்தால் பார்வையாளர்கள் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் என்னுடைய சேனலை பொறுத்தவரையில் இது வரைக்கும் ஸ்ட்ரைக்குன்னு உள்ளது வரல, சரியா? ஆனால் காப்பிரைட் வந்திருக்குது, காப்பிரைட்டு வந்திருக்குது. ஆனால் ஸ்ட்ரைக் இது வரைக்கும் வந்ததில்லை. அது எப்படி கண்டுபிடிப்பது? காக்கா கூட்டத்தை பாருங்க, இதுக்கு கற்று கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். வாங்க செல்வ முகமனா. அப்படியா? வாங்க வாங்க வாங்க, என்னுடைய முகத்தை காட்டிடுறேன். மேக்கப்பு போட்டாலும் இப்படி தான் இருப்பேன், மேக்கப்பு போடலைன்னாலும் இப்படி தான் இருப்பேன். ஓகே முகமது அண்ணா, சொல்லுங்கள், எப்படி அண்ணா இருக்கிறீங்க? கடற்கரை வந்தாலே பேசுகிறதுக்கு ஒரு உற்சாகம் வந்துடுது. இப்போ 2-3 நாளாகவே கடல் அலை ரொம்ப கூடுதலாக இருக்குது. இப்போ இங்கே வரைக்கும் வந்திருக்கு பாருங்க, தண்ணி பயங்கரமாக அடிக்குது. நான் கிட்ட போய் காட்டுறேன். கடல் அலை பயங்கரமாக, அது தனி சக்தி இருக்குது. அதுதான் எதுன்னு கேட்குறேன், அதுதான் எதுன்னு கேட்குறேன். அதை சொல்லுங்க, நான் அந்த வழியாக போய் கண்டுபிடிச்சிடலாம் இல்ல? காலை வேளையில் இயற்கை காட்சிகள் நல்லா இருக்குது, ஜம்முன்னு இருக்கு. லைவ்ல சொன்னால் அப்படியா? ராஜராஜன் ப்ரோ, என்னோட மொபைல் எண்ணு உங்ககிட்ட இருக்குதானே? என்னோட தனி வாட்ஸ்அப்புக்கு வர்றீங்களா ராஜராஜன் ப்ரோ? என்னுடைய தனி வாட்ஸ்அப்புக்கு வாங்க. என்னோட மொபைல் எண் உங்ககிட்ட இருக்குதா? ஒருவருடைய ஒரு யூடியூபரோட மொபைல் எண்ணை லைவில் தெரிவிக்கலாமா? அந்த மொபைல் எண்ணை வைத்து பார்வையாளர்களை தடை செய்ய முடியுமா? அப்படியா? அப்போ நான் என்னுடைய மொபைல் எண்ணை உங்கள்கிட்ட சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அதை நோட் பண்ண முடியுமா ப்ரோ?